மிதுன ராசி என்பர்களே, கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறார். அடுத்த மாதம் வர்ற மாதங்களில் குரு பேச்சு நடக்க போகுது, வைகாசி மாதத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு கொடுத்து போங்க. பண விவகாரங்களில் கவனமாக இருங்க. கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். கட்சி தலைமையிடம் சிலருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுக்கலாம். ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, நர்ஸாக, லேப் டெக்னீஷியன், ரேடியோகிராஃபராக இருக்கிறவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம். ஓம் தத்புருஷாய் வித்மகே அமிர்த கலசகஸ்தாய் தீமகி தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாது அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2.